அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ரெட்டேரி கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. ரெட்டேரி கரையில் உள்ள 70க்கும் அதிகமான வீடுகளை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி தற்போது அதனை அகற்ற காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக நோட்டீஸ் முறையாக அளிக்கப்பட்டு தற்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்கிரமிப்பை அகற்றும் போது காவல்துறையினருக்கும் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? முறையாக ஆக்கிரமிப்பு தானே அகற்றப்படுகிறது, ஏன் இந்த போராட்டம்? பாலா, சென்னை புழல் அடுத்த இந்த ரெட்டேரிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகரில் வளத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பில் இருந்ததாக மீட்டெடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுமார் ஆக்கிரமிப்பில் இருந்த 70க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றிட ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக காவல்துறை, வருவாய்த்துறை, அதே போல தீயணைப்புத்துறை உதவியோடு நீர்வளத்துறை அதிகாரிகள் சென்ற போது அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த எதிர்ப்பு தெரிவித்து சில இளைஞர்கள் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றியும் டீசல் ஊற்றிக் கொண்டும் தீக்குளிக்க முற்பட்டார்கள். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் உடனடியாக அவர்களிடமிருந்து அந்த டீசல் கேனை பிடுங்கி எரிஞ்சிட்டு அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றினர். இந்த நிலையில் ஒரு பெண் ஒருவரும் மயங்கிய நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். பல ஆண்டுகளாக வசித்த ஒரு இடத்தில் திடீரென வெளியேற வேண்டும் என்று சொன்னால் எப்படி செல்வது என்பது உள்ளிட்ட கேள்விகளை தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பொதுமக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் அதிகாரிகள் தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆக்கிரமிப்பு பணிகளை அகற்றும் பணிகளுக்காக அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகள் அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்.